ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லோரும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்த வீடியோ ஒன்று தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், கூகுள் நிறுவனத்துக்கும் Huawei நிறுவனத்தோடு இருந்த தொடர்பு சில முறுகல்கள் காரணமாக துண்டிக்கப்பட்டிருக்குது. அதனால் கூகுள் பிளேஸ்டோர் மற்றும் கூகுள் ப்ளே சர்வீசஸ் போன்ற சேவைகள் புதுசாக ரிலீஸ் ஆகக்கூடிய Huawei ஸ்மார்ட் ஃபோன்களில் காணக்கூடியது மிக குறைவாக இருக்குது. அதுக்கு பதிலாக Huawei நிறுவனம் அவங்களோட லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய மொபைல் ஃபோன்களில் ஆப் கேலரியை தான் தந்திருக்காங்க. உங்கள் எல்லோருக்கும் ப்ளே ஸ்டோர் பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த மொபைலை வாங்கினாலும் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் மற்றும் ப்ளே சர்வீசஸ் தந்திருப்பாங்க. ஸோ Huawei நிறுவனம் இந்த இஷ்யூஸ் காரணமாக அவர்களே Huawei ஆப் கேலரி என்ற ஆப்பை உங்களுக்கு தேவையான ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேர் புதுசாக வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்கள் வாங்கும்போது நிறைய பேர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் Huaweiயோட ஆப் கேலரி இருந்தாலும் அன்றாடம் பாவிக்கக்கூடிய தேவையான ஆப்ஸை இந்த ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் கதைக்க போகிறது ஆப் கேலரி மூலமாக டவுன்லோட் மற்றும் இன்ஸ்டால் பண்ண முடியாத ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் மற்ற ஆப்ஸ்களை எப்படி உங்களோட Huawei மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் எங்களோட சேனலை புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோட கையில் Huawei nova7i ஒன்று தான் இருக்குது. இந்த மொபைலில் கூகுள் ப்ளே சர்வீசஸ் தந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைல் ஒரு டெமோக்காக தான் எடுத்தேன். பட் உங்களோட புதுசாக வந்திருக்கிற Huawei nova7i, Huawei y6p, y7p போன்ற கூகுள் ப்ளே சர்வீசஸ் அலோ இல்லாத மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, முதல்ல உங்களோட மொபைலில் Huawei ஆப் கேலரிக்கு போய்க்கோங்க. ஆப் கேலரி, அதுக்கு பிறகு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு காண முடியும். ஆப் கேலரியில் இதில் சில ஆப்ஸை மாத்திரம்தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம், அதாவது இன்ஸ்டால் பண்ணலாம் உங்களோட மொபைலில். இது Huawei nova7i இருந்தாலும் இந்த மொபைல்லையும் கூட ஆப் கேலரியில் சில ஆப்ஸை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நாம் இதில் ஃபேஸ்புக் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபேஸ்புக் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கெட்டுன்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கெட்டை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது கூகுள் க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அல்லது வெப் ப்ரௌசரில் போய் ஏபிகே மூடில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்பை. ஸோ அது ஏபிகேயில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதே போல் வாட்ஸ்அப் போய் பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் மெசஞ்சரும் இருக்கும். அதையும் கெட்டுன்னு தான் இருக்குது, இன்ஸ்டால்னு இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா ப்ரௌசரில் தான் போய் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, நாம் இப்போ இதில் சர்ச் பண்ணலாம், பெட்டல் சர்ச்னு, பெட்டல் சர்ச். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டல் சர்ச் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். ஓகே, நாம் இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பெட்டல் சர்ச் ஆப்பை டவுன்லோட் நவ். அதே போல் சில ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாது Huawei ஆப் கேலரி மூலமாக, யூடியூப்பும் இருக்காது. ஓகே, நாம் முதல்ல பெட்டல் சர்ச்சை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் பெட்டல் சர்ச் போய் பார்க்கலாம். பெட்டல் சர்ச் ஆப் இருக்குது. ஸோ பெட்டல் சர்ச் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில். லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எந்த மொபைலாக இருந்தாலும் இது 100% ஒர்க் ஆகும். உங்களோட மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் நாம் இப்போ வாட்ஸ்அப் மெசஞ்சர் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பை, அதனால தான் ஓப்பன் பண்ணி இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும். அதே போல் நாம் இப்போ யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்
ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால அப்டேட்னு இருக்குது. பட் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால் யூடியூப் வேன்ஸ்டுன்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏண்டா என்னோடய மொபைலில் சப்போர்ட் இருக்கிறதுனால யூடியூப் காட்டுது. பட் மற்ற புதுசாக லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மொபைலில் யூடியூப் வேன்ஸ்டுன்ற இந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணிக்க வேணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ மற்ற ஆப்பை உங்களுக்கு வந்து யூடியூப் ஒரிஜினல் ஆப்பை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த வேன்ஸ்டு ஆப்பை தான் புதுசாக வரக்கூடிய எந்த மொபைல் இருந்தாலும் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். அவ்வளோ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல்லையும். ஓகே, இந்த ஆப்பை வந்து இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் வேன்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூடியூப் ஆப்பே போல தான் இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸும் இருக்கும். ஸோ யூடியூப் டவுன்லோட் பண்ணி பார்க்க நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் ஆப் மூலமாக பார்க்க முடியாது. இதுவும் யூடியூப் ஆப் தான். இதையும் வந்து யூடியூப் ஆப் மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக யூடியூப்பில் உள்ள அனைத்து ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு இந்த ஆப்லையும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட புதிய மொபைல்லையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து இல்லாட்டியும் உங்களுக்கு எந்த ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணலாம் இந்த பெட்டல் சர்ச் மூலமாக. உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். நன்றி அனைவருக்கும்.